பார்த்தீங்கன்னா எஸ் ஜே சூர்யா கேரக்டர் ஒரு கிரேயாக இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, இவங்ககிட்ட ஒரு டீல் போடுறாரு, முடியும் போது அவங்ககிட்ட ஒரு டீல் போடுறாரு. அவன் என்ன சொல்கிறான், இவனை யூஸ் பண்ணி அவனை போடணும்னு பார்க்குறான், கடைசியில் இவனை போடணும்னு பார்க்குறான். ஸோ எல்லாருமே கிரேயாக இருக்கும்போது ஹீரோவும் ஒரு கிரேயாக மாறுறாரு, அவரும் ஒரு ஸ்கீம் பண்ணுறாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் அருண்குமார்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு படமாக இவ்வளோ கிரே கேரக்டரோட சேர்ந்து இவ்வளோ யாருமே நல்லவங்க யாருமே ஒயிட்டு கிடையாது. இதில் வந்து ஒரு டிப்பிக்கல் ஹீரோன்னா வச்சுங்களேன், நீங்கள் வந்து ஒரு கதைன்னு வச்சுங்க, ஒரு ஹீரோன்னா உண்மையிலே ரொம்ப க்ளீனாக பியூராக இருப்பார்ல, அப்படி கிடையாது. அவருக்கும் ஒரு கிரே இருக்குது. அவரும் ஒரு பழங்காலத்தில் ஏதோ ஒன்று பெருசெல்லாம் பண்ணி பண்ணியோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி மாட்டின்னு இருக்காரு. இப்போ அவர் பேரில் ஒரு இது இருக்குது, ஆனால் இப்போ ஒதுங்கி நிற்கிறாரு. இப்போ அவரை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி விட்டுறாங்க. ஆனால் அவர் பண்ணுற தவறுகள் இப்போ என்ன பண்ணுறாரு, தன் குடும்பத்துக்காக வேறு வழியெல்லாம் பண்ணுறாரு. இப்படிலாம் ஒரு கேரக்டர் கொண்டு வரும்போது அருண்குமார் ரொம்ப அழகாக இந்த கதையை நகர்த்தி கொண்டு போயிருக்காரு. இன்றைக்கி மக்கள்லாம் பார்த்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா அது மிக முக்கியமான காரணம் விக்ரம் சார் தான். விக்ரம் சாருடைய உழைப்பு, அந்த விக்ரம் சாருடைய ப்ரொமோஷன். இன்றைக்கி ஊராக போயிட்டு ஒரு ஜல்லிக்கட்டு நடக்கிறதுலே போய் உட்காந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு, எல்லா ஊர்லேயும் போய் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இந்த படத்தை அடுத்த கட்டம் கொண்டு போயிருக்காருன்னா அது ஒன்லி விக்ரம் சார் தான்.